Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, தமிழக சட்டப்பேரவையின் தலைவராக ஜேசிடி பிரபாகர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விக்னேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய தலைவராக ஜேசிடி பிரபாகர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல துணைத் தலைவராக துறையூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்றைய தினம் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 233 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பதவி பிரமாணம் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தற்காலிக சபாநாயகராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கருப்பையா உறுப்பினர்களுக்கு உறுதிமொழி ஏற்றி வைத்தார். இந்த நிலையில் நாளைய தினம் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் நடைபெறும் என சட்டப்பேரவை செயலகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பாக முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் சபாநாயகர் அந்த தேர்தலில் போட்டிக்கு ஜேசிடி பிரபாகரும் துணை முன்னிலையில் தங்களுடைய வேட்புமனுக்களை தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவிடம் தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தாவேகா வேட்பாளர்களுக்கு எதிர்த்து திமுக, அதிமுக உள்ளிட்ட எந்த ஒரு கட்சியை சார்ந்த வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் அந்த வேட்புமனுக்கான கால அவகாசம் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழலில் போட்டியின்றி இருவரும் தேர்வாகியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகரை தமிழ்நாடு முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் இணைந்து அவர் இருக்கையில் அமர வைத்து தன்னுடைய அலுவல்களை தொடங்குவதற்காக அவருடைய இருக்கையில் அமர வைப்பார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.